ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. இன்றைய கதைக்குள்ளே போவோமா? ஒரு நாளைக்கு ஒரு அப்பா எலியும் ஒரு அம்மா எலியும் சாப்பாடு தேடி போயிட்டு வரோம். நீங்கள் 2 பேரும் சமத்தா இருங்க அப்படின்னு சொல்லி குட்டி எலிங்க கிட்ட சொல்லிட்டு போச்சான். ஆனால் அந்த குட்டி எலியில் ஒரு எலி ரொம்பவே துருன்னு இருக்கிற எலி. அது அவங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பின்னாடியே போச்சான். அப்பாவும் அம்மாவும் எங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கலான்னு பின்னாடியே போன எலிக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க 2 பேரும் ஒரு பெரிய தானிய கிடங்குக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சத்தமே இல்லாமல் சுற்றி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அந்த இருக்கிறதுலையே எந்த சாக்கு பையில் நமக்கு ஏற்ற தானியம் இருக்குன்னு முதல்ல ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்களாம். அதில் ஒரு தானிய பையில் நிறைய நெல் இருந்துச்சு. அது வாயில் எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் அம்மா கொஞ்சம் நெல்லையும் அப்பா கொஞ்சம் நெல்லையும் வாயில் எடுத்துக்கிட்டு நேராக திரும்ப அது வீட்டுக்கு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த குட்டி என்ன பண்ணிச்சு தெரியுமா? சும்மா இருக்குமா? அது நேராக பின்னாடி அப்பா அம்மாவோட வர வேண்டியது தானே. ஆனால் வரலை. அது நேராக அதே ஓட்டைக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால் அவ்வளோ நெல். அதுக்கா அவ்வளோ ஆசை. எவ்வளோ நெல் இருக்குது, அம்மாவும் அப்பாவும் என்ன இத்திருன்னு நமக்காக எடுத்துகிட்டு வராங்க, நம்ம இங்கே நிறைய சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி அது கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. சாப்பிடுது. ஆசை தீரவே இல்லை. அதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆசை அடங்கலை. முட்டை சாப்பிட்டுட்டு அது கடைசியில் டயர்டாகி தூங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அது வெளியில் வரலான்னு பார்க்குதோ, அதால் வெளியே வர முடியல. என்னாச்சு தெரியுமா? அது சாப்பிட்டதில் அதோட வயிறு இருக்கு இல்லையோ, பெருசாகிடுச்சு. அது உள்ளே போகும்போது குட்டி ஓட்டையில உள்ளே போச்சு. இப்போ அதோட வயிறு அது வெளியில் விட முடியல, இடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? வெளியில் வர தெரியாமல் கொஞ்சம் பயந்துருச்சு. ஆனால் சத்தம் போட்டுச்சுன்னா கடைக்காரன் உதைப்பான். அதனால ரொம்ப சாமர்த்தியமாக அமைதியாக இருந்துச்சான். அப்புறம் அன்னைக்கு பொழுது அப்படியே போச்சு. அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சா அந்த எலிக்கு வயிறு ஃப்ளாட் ஆயிடுச்சு. அடடா, நமக்கு வயிறு ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னு அது உடனே வெளியே போக பார்த்துச்சு. இப்போ அதால் வெளியே போக முடியுது. ஆனது ஆயிப்போச்சு, இன்னும் கொஞ்சம் நெல் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன தெரியுமா பண்ணிச்சு? அதுக்கு பேராசை விடுமா? திரும்ப இன்னொரு வாட்டி நெல்லை சாப்பிட போயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சுது. சாப்பிட்டுட்டே இருக்குப்பா. எவ்வளோ நேரம். திரும்ப என்னாச்சு? தொப்பை பெருசாக ஆனத உடனே அதால் இன்னொரு முறையும் வெளியில் வர முடியல, மறுபடியும் மாட்டிக்கிச்சு. இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. 3 நாள் ஆகியும் குட்டி எலியை காணோம். அம்மா எலியும் அப்பா எலியும் என்னடா இது, நம்ம வீட்டில் தானே இருக்க வச்சோம், காணமே எங்கே தான் போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி 3 நாள் கழித்து திரும்ப இந்த தானிய கிடங்குக்குள்ளே வந்து பார்த்தா இங்கே குட்டி எலி மாட்டிகிட்ருக்கு. அட குட்டி எலியே, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்து மாட்டிகிட்ருக்க? நீ எப்போ வந்த இங்கே அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கேட்ட உடனே, இல்லைப்பா, நீங்கள் அன்றைக்கி வந்தீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் நான் வந்தேன். ஆனால் இந்த தானியெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்ததா, சாப்பிட்ட உடனே தொப்பை விழுந்துருச்சு, நிறைய சாப்பிட்டுட்டேன்னா வெளியில் வர தெரியல அப்படின்னு சொன்னோடனே அம்மாவும் அப்பாவும் சொல்லிச்சான், அதுதான், எப்போவுமே பேராசைப்படக்கூடாது. உங்கள் 2 பேருக்கும் என்ன வேணும்னு அப்பா அம்மா ஆகி எங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் சரியான அளவுக்கு நான் கொண்டு வந்து தந்துட்டு தானே இருக்கோம். 3 நாளை இந்த மூட்டைக்குள்ளேயே மாட்டிகிட்ருக்கேன். சரி வா, உன்னை பத்திரமா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அந்த எலி என்ன பண்ணிச்சு, அந்த மூட்டையோட அந்த சாக்கோட வாய் இன்னும் கொஞ்சம் பெருசாக கடித்த உடனே மெதுவாக அப்பா எலியும் அம்மா எலியும் அந்த தானியங்கள் வெளியில் சிந்தாமல் அந்த குட்டி எலியை மட்டும் கூப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் ஓடி போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் அப்பா எலியும் அம்மா எலியும் சொல்லிச்சான், பேராசை என்பது பெரும் நஷ்டம். இன்றைக்கி நாங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட இருக்கோம், உங்களுக்கான பிரச்சனையை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்.
ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்பா அம்மா கூட இருக்க முடியாது இல்லையா? அதனால் நாம் எப்பவும் ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யணும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கணும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 2 குட்டி எலியும் கேட்டுக்குச்சான். இந்த எலியை போல தான் பல பேர் நம்ம வாழ்க்கையில் பேராசையால் நிறைய விஷயங்களை இழக்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு நிஜமாக அது வேணுமா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே அது தேவைப்படுறது கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட அது இருக்குங்கிற காரணத்துக்காக மட்டுமே நாம் அது வேணும்னு நினச்சிக்கிட்டு அது நமக்கும் உபயோகம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் உபயோகம் இல்லாமல் அந்த பொருளை வீணடிக்கிறோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சமான சிந்திக்கலாம். உண்மையாகவே அந்த பொருள் நமக்கு தேவையானதா அப்படிங்கிறத யோசிக்கலாம். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பேராசை பெரும் நஷ்டம். அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படுறதுனால என்னைக்கான இருந்தாலும் ஒரு நாள் நாம் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அதனால் நம்ம வெளியில் வர முடியாமல் திண்டாடுவோம். ஸோ இன்னையிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். பேராசை நமக்கு தேவை கிடையாது. ஆசைப்படலாம், தப்பில்லை. ஆனால் பேராசை மட்டும் வேண்டாம். இன்னையோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும் போல இருக்கா? அப்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.